தம்பிகளா வணக்கம். எல்லாம் எப்படி தம்பி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 10th ஸ்டேட் போர்டு. சரியா? யூனிட் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். இந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷனில் ஆல்ரெடி ஒரு சம் நான் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? இங்கே இன்னொரு சம் சொல்லித்தரேன். ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்டு எக்ஸ் இஃப் g into f of x equal to f into g of x. இது நம்ம கண்டுபிடிக்கணும். LHS equal to RHS. ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன், LHS equal to RHS தான், ஆனால் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். புரிச்சுங்களா? LHSும் RHSும் ஈக்குவலாக வராது தங்கம். ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு இங்கே பார்த்துக்குங்க, ஜி இருக்குது, எஃப் இருக்குது தங்கம். இங்கே ஹெச் இல்லைடா தங்கம், ஹெச் இல்லை, வெறும் எஃப் ஜி மட்டும்தான் இருக்குது. அப்போ எஃப்க்கும் ஜிக்கும் என்ன கொடுக்கணும்? ஃபங்க்ஷன் கொடுக்கணும். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1 கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 3 கொடுத்துருக்காங்க. சரியா? சம் சால்வ் பண்ணுவோமா? ரெடியாக இருக்கீங்களா? 5 மார்க் கொஸ்டின் விட்டுறக்கூடாது. சரிங்களா? பார்த்தங்க. இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன். முதல்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் என்ன எடுத்துக்கணுன்னா ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இது எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்ஸு எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் தங்கம். இதையே நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை செப்பரேட் பண்ணிடலாம். நம்ம ஜிஹெச் போட்டோம்ல, அதே மாதிரி ஜி எஃப். சரியா? அதே மாதிரி எஃப் ஜி. சரியா? நடுவில் இந்த காம்போசிட் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாமா? போட்டுட்டு அந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி செப்பரேட் பண்ணமோ அதே மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா எல்ஹெச்எஸ் தாங்க. இங்கே பாட்டுங்க, எல்ஹெச்எஸ் என்ன தங்கம்? ஜி காம்போசிஷன் எஃப். சரியா? காம்போசிஷன் எஃப். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்டிஷன் தெரியும். எல்ஹெச்எஸ் சால்வ் பண்ணோன்னா முதல்ல ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஜி காம்போசிஷன் எஃப். புரிஞ்சுங்களா? ஜி காம்போசிஷன் எஃப்னா ஜி என்ன தங்கம்? எக்ஸ் + 3. கரெக்டாக? ரைட். காம்போசிஷன் என்னது? எஃப் 3x + 1. சரிங்களா? இப்போது இந்த செகண்ட் இருக்கிற ஹோல் டேர்மை கொண்டு இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா 3x + 1. சரியா? இங்கே +3 இருக்குது, எக்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்க. இப்போ என்ன ஆகிடும் தங்கம்? 3x + 3 + 1 4 ஆகிடும். 3 + 1 4 ஆகிடும். அடுத்தது ஜி காம்போசிஷன் எஃப். சரியா? காம்போசிஷன் எஃப். இப்போ ஜி காம்போசிஷன் எஃப்ங்கிறது என்ன தங்கம்? 3x + 4. சரியா? புரிஞ்சா? காம்போசிஷன் எஃப்ங்கிறது என்ன தங்கம்? 3x + 1. என்னது? 3x + 1. இப்போ என்ன பண்ணணும்? அதை அப்படியே கொண்டு செகண்ட் டேர்ம் அப்படியே கொண்டு ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இப்போ கொடுக்கலாமா? 3 × 3x + 1 + 4 + 4. அப்போ என்ன ஆகிடும்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொல்லியிருக்கேன் இல்லையா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 3 3s are 9x + 1 3s are 3a ப்ளஸ் இங்கே 4 இருக்குது. சரியா? அப்போது 9x + 3 + 4 7. கரெக்டுங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இது நான் என்ன பண்ணுறேன்? ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணுறேன். என்ன தங்கம்? ஆர்ஹெச்எஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஜி. புரிஞ்சா? முதல்ல ப்ராக்கெட்டுக்கு உள்ள ஜி காம்போசிஷன் ஜி. சரிங்களா? ஜி என்ன தங்கம்? ஜி என்னது? பார், எக்ஸ் + 3. வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்களே. காம்போசிஷன் எக்ஸ் + 3. கரெக்டுங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணணும்? இந்த செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக கொண்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம் தங்கம்? எஸ், எக்ஸ் + 3 + 3. கரெக்டாக? அப்போ எக்ஸ் + 6ன்னு ஆகிடுச்சப்பா. ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஜின்னு கொடுத்தா எஃப் என்ன தங்கம்? எஃப் என்னது? 3x + 1. 3x + 1 காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எக்ஸ் + 6. ஓகே தானே? இப்போ இந்த செகண்ட் டேர்ம் அப்படியே கொண்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸ் டேர்முக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 3 × x + 6 + 1. சரிங்களா? அப்போது இங்கே பார், மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டா
3 இன்ட்டு எக்ஸு 3x சரியா ப்ளஸ் 3 6 ஆர் 18 ப்ளஸ் 1 என்னப்பா புரிஞ்சுதா அப்போ 3x ப்ளஸ் 19 சரியா அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க LHS ஈக்குவல் டு RHS ஃப்ரம் ஈக்குவேஷன் நல்ல கவனி ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 இது வரைக்கும் எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சா ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்கள் ஈக்குவேஷன் 1 வந்து என்ன இருக்குது 9x + 7 சரியா ஈக்குவேஷன் 2 பாருங்கள் 3x + 19 3x + 19 தம்பி எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம் சரியா அப்போது 9x - 3x கரெக்டாக இங்கே 19 இருக்குது இந்த +7 ரைட் சைடு போச்சுன்னா -7 சரியா 19 - 7னா 12 தானே இங்கே 9 - 3 அப்படின்னா 6x அப்போது x ஈக்குவல் டு என்னது 12 / 6னா 2 டைம்ஸ் அப்போ x ஈக்குவல் டு 2 அவ்வளோதான் தம்பி சம்மே இது 5 மார்க்கு வாங்கிடுவீங்களா வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு கொஞ்சம் திரும்ப போட்டு கேளுங்க தம்பி ஈஸியாக புரியும் சரிங்களா தேங்க்யூ தம்பி